இன்னைக்கு உழைப்பாளர் தினம் மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித் அவர்களுடைய பிறந்தநாள். தன்னுடைய ரேசிங் வாழ்க்கை பற்றியும் தன்னுடைய ரசிகர்கள் பற்றியும் மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கலாமா? நடிகர் அஜித் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்குள்ளே நான் வரவே கிடையாது. என்னுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க ரேசிங்கில் தான் இருந்தது. அண்ட் சின்னதாக ஒரு மெக்கானிக் செட்டு வைக்கணும், மெக்கானிக் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இருந்தது. ஆனால் வீட்டில் இந்த மெக்கானிக் அப்படிங்கிற அடையாளம் உனக்கு செட் ஆகாது, உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் கேட்காம மெக்கானிக் செட்டெல்லாம் வச்சேன். ஆனால் அது கொஞ்சம் நஷ்டத்தில் ஈடுபட்டுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த சமயத்தில் பட வாய்ப்புகள்லாம் வந்தது. அது எல்லாமே நல்லா பண்ணேன். அமராவதி படமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு எந்த விதமான ப்ராஜெக்ட்டுமே வரவே இல்லை. அந்த சமயத்தில் என்னடா பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் மோட்டிவேஷன் கிடைச்சது. மறுபடியும் கார் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறுத்தி ரசிகர்களுக்காக படங்களும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த சமயத்தில் காரெல்லாம் நல்லா ஓட்டும்போது யாரும் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கல, எப்படி இருக்குது, எப்படி ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ரேசிங் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ரேசிங் லைஃபையும் சினிமா லைஃபையும் ஈக்குவலாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ரசிகர்களுக்காக தான் நான் உள்ளே வந்தேன், புகழுக்காக வரல. ஆக்சுவலாக எனக்கு நிறைய கடன் இருந்தது, அதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் ரசிகர்களும் என்னுடைய அந்த ஒரு முயற்சியும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற விஷயத்த நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நடிகர் அஜித் குமார்.